எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், நம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். பிரியமானவர்கள், உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்த சிந்தனைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன டைட்டில் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடவுளை கண்டவருக்கு யார்? ஏசாயா. தன்னை கண்டவருக்கு, இது ஏசாயா கடவுளை சொல்கிறது, தன்னை கண்டவருக்கு தேவையை காண வேண்டி எழுகிற குரல். ஏசாயா ஒரு தேவையை காண வேண்டும் என்று எழுந்த குரல். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது பணிக்காக போவார்? தேவையை காண செய்ய எழுகிற குரல். இந்த ஏசாயாவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உசியா ராஜா காலத்திலே பிறந்து உசியா மரித்த ஆண்டில் சிறப்பு அழைப்பை பெற்று மனாசேயின் காலம் வரை திருப்பணி ஆற்றியவர் தான் ஏசாயா. இவரது காலத்தில் யூதா இஸ்ரவேல் போல வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருந்த காலம். இஸ்ரவேல் கிறிஸ்துவுக்கு முன் 721 அசீரியாவின் கையிலே விழுந்து போனது. ஆகாஸ் ராஜா அசீரிய துணையை நாடி நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் எசேக்கியா விசுவாசத்தோடு நின்று கடவுளால் தப்புவிக்கப்படுகிறார். இதுதான் அதனுடைய பின்னணி. ஒன்று நாம் உணர்ந்து கொள்வதற்கான செய்தி என்னவென்று சொன்னால், கடவுளும் மனிதரும் என்ன உறவு நிலையிலே இருக்கிறார்கள். இது இந்த லெந்து காலத்திலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட இந்த பகுதியிலே அடிப்படையான ஒன்று. கடவுளும் மனிதரும் என்ன உறவு நிலையிலே இருக்கிறார்கள். இந்த லெந்து காலமே, இந்த அருட்காலமே இந்த உறவு நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கவும், அந்த உறவு நிலையிலே விரிசல் இருக்கும் என்று சொன்னால் அந்த விரிசலை சரி செய்து கொள்ளவுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். எனவே இது ஒரு ஆப்டான பகுதி. மனிதருடைய நிலை என்ன? யூதாவும் இஸ்ரவேலும் கடவுளுடைய உடன்படிக்கையையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய ஆலயத்தையும் பல வாக்குத்தத்தங்களையும் பெற்றிருந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போமே. மனிதருக்கு அன்றைக்கு இருந்த நிலை, யூதாவும் இஸ்ரவேலும் கடவுளுடைய உடன்படிக்கையையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய ஆலயத்தையும் கடவுளால் கொடுக்கப்பட்ட பல வாக்குத்தத்தங்களையும் பெற்றிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் நாமும் பெற்றிருக்கிறோம். இதுதான் அன்றைய மனிதர் நிலை, இன்றைக்கு நம்முடைய நிலை. இவை எல்லாமே எனக்கு இருக்கிறது, இவை எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து உடன்படிக்கையை தள்ளி அவர்களுடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கடவுளே ஊற்றாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு வாழ்க்கை, இது அன்றைக்கு அவருடைய வாழ்விலே காணப்பட்டது. இந்த எல்லா ப்ரிவிலேஜும் அவளுக்கு இருந்தது. உடன்படிக்கை இருந்துச்சு, பிரமாணங்கள் இருந்தது, ஆலயம் இருந்தது, வாக்குத்தத்தங்கள் இருந்தது. இவை எல்லாம் இருந்தும் பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் மனிதருடைய உண்மையான நிலையாக இருந்தது. எனவே அவர்கள் உடன்படிக்கையை தள்ளினார்கள். தங்களுடைய ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கடவுள்தான் ஊற்றாக இருக்கிறார் என்பதையே மறந்து போனார்கள். நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இழையோடி கொண்டே இருப்பதை நாம் காணுகின்றோம். கடவுளால் எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு வேண்டும், ஆனால் யார் வேணாம்? ஏன்னா அவரால் கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு பெரிதாக தெரிகிறது. யாரை தெரியல? அதை கொடுத்த கடவுளை என்னுடைய கண்களுக்கு முன்பாக தெரியவில்லை. இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் தெரியுது, ஆனால் இதெல்லாம் கொடுத்த கடவுளை எனக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக தெரியவில்லை. இதுதான் மனிதருடைய நிலை. கடவுளுடைய நிலை, அவர் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர். கடவுள் தம்முடைய படைப்புகள் யாவற்றையும் விட மகா உன்னதமானவர். அவரால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை காட்டிலும் அவர் உன்னதமானவர். இதுதான் மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து உணர வேண்டிய ஒன்று. அவருடைய படைப்புகளெல்லாம் பார்க்கிறவன், வியப்படைகிறவன், மெச்சிக்கொள்கிறவன், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன்,
இவை எல்லாவற்றை காட்டிலும் யார் பெரியவர்? கடவுள் பெரியவர். இந்த எல்லா படைப்புகளை காட்டிலும் கடவுள் பெரியவர், மகா உன்னதமானவர். அவருடைய மிக சிறந்த பண்பு பரிசுத்தம். அவர் ஒருவரே பரிசுத்தர் என்பதாலே அவர் ஒருவரே மனிதனை பாவத்திலிருந்து மீட்க முடியும். இதுதான் கடவுளுடைய தன்மைகள், கடவுளுடைய குணாதிசயங்கள். இதையெல்லாம் மனிதன் அநேக நேரங்களிலே உணர்ந்து பார்க்க முடிவது கிடையாது. அவர் ஒருவரே மனிதனை அவனுடைய பாவத்திலிருந்து மீட்க முடியும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் கடவுளுக்கு அளிக்கப்படுகிற ஒரு பெயர். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இங்கே சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 26 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன நூலினுடைய ஆக்கியோன் கடவுளை எப்படி கண்டார் என்பது நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு நாம் அப்படி காண வேண்டும் என்பதற்காகவே இந்த புத்தகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் கடவுள் பரிசுத்தர் என்று இந்த ஆக்கியோனால் காண முடிந்தது என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரை காண வேண்டியவளாக இருக்கிறோம். மேலும் 5 முறை பரிசுத்தர் என்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் பரிசுத்தர் என்று 26 முறையும், அவர் பரிசுத்தர் என்று 5 முறையும் இங்கே வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை பரிசுத்தத்திலே தரிசித்த ஏசாயா இந்த பெயரை அவருக்கு அளிக்கிறதை நாம் காணுகின்றோம். ஏனென்றால் எப்பொழுது அவர் இஸ்ரவேலரின் பரிசுத்தர் என்றும் ஏசாயாவால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அந்த பரிசுத்தத்திலேயே ஏசாயாவால் கடவுளை பார்க்க முடிந்தது. அதுதான் நாம் இங்கே படித்த பகுதி. 6ஆம் அத்தியாயத்திலே அவர் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். யாரை காண முடியுது? மகிமையின் கடவுளை அவரால் உற்று பார்க்க முடிகிறது. அவர் பரிசுத்தர் 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 என்று எழுகிற குரலை அவரால் கேட்க முடிந்தது. அவரை பரிசுத்தத்தோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பரிசுத்தராக மாற வேண்டும் என்கிற சிந்தனையை இங்கே அது உணர்த்துகிறது. யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார்? இந்த கேள்வி அல்லது இந்த குரல் கடவுளத்திலிருந்து வெளிப்படுவதற்கு அடிப்படையான காரணம் 5ஆம் அத்தியாயத்தை நாம் சற்று புரட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஏன் இந்த கேள்வி வந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏமாற்றப்படுவதனால் எவரையும் விட அதிகமாக நொந்து போகக்கூடியவர் கடவுள்தான். அது ஒரு பெரிய விஷயம். கடவுளை நாம் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய நன்றியின்மையினால் கடவுள் துக்கமடைகிறவராக இருக்கிறார். மனிதனுடைய நன்றியின்மையினால் கடவுள் துக்கமடைகிறவராக இருக்கிறார். நமக்கு டக்குன்னு இது ஞாபகத்துக்கு வர ஒரு பகுதி, சுகம் பெற்றவர்கள் அந்த கேள்வியை கடவுள் அங்கே ஆண்டவர் எழுப்புகிறதை நம்மால் காண முடிகிறது. மனிதனுடைய நன்றியின்மையினாலே கடவுள் துக்கமடைந்தார். துக்கமடைந்தாலும் அவர் இலக்கரிக்கப்படுவதில்லை. இனி முடியவே முடியாது என்று விட்டுவிடுகிற கடவுள் இல்லை. அதுதான் கடவுளுடைய குணாதிசயம். மனித வாழ்வை எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் தான் ஏமாற்றி இருப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன், ஒரு நிறுவனம், ஒரு உறவு, இது ஒரு மனுஷனை ஏமாற்றி இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே ஏமாற்றப்படுகிறவர் யாரு? கடவுள் தான். எப்பொழுதுமே ஏமாற்றப்படுகிறவர் கடவுள்தான். இந்த கடவுளுடைய ஏமாற்றம் எங்கே தொடங்குது அப்படின்னு சொன்னால், ஈடன் கார்டனில் தொடங்குது. இந்த ஏமாற்றம் ஏதேனில் தொடங்குகிற ஒரு ஏமாற்றம் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியே அல்லது இந்த தியானங்களே எதற்காக என்று சொன்னால், இனியும் நாம் கடவுளை ஏமாற்ற வேண்டாம் என்பதற்காக. கடவுள் பரிசுத்தர். நம்முடைய மனித நிலை என்ன? கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுள் நம்மை அனுப்ப சித்தம் கொள்கிறார். நாம் அப்படியானால் இந்த பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்திற்கு முன்பாக நிற்பதற்கு இந்த பரிசுத்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஏசாயா 5ஆம் அத்தியாயத்தில் 1 முதல் 4 வரை உள்ள வாக்கியங்கள். 7ஆம் வாக்கியம் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எது படிக்கிறீங்க? 7 மட்டும் படிக்கிறீங்க. ரைட், ஓகே. படிங்க. இதோ முறைப்பாடு. நீதி விளங்கும் என்று எதிர்பார்த்தார், விளைந்தது இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று எதிர்பார்த்தார், தழைத்தது முறைப்பாடு. இதுதான் உண்மையான நிலை. 1-4 வரை உள்ள வாக்கியங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நல்ல இன திராட்சை செடிகளை அதிலே நட்டு வைத்தார், எதிர்பார்த்து காத்திருந்தார், அது
காட்டுப்பழங்களையே கொடுத்தது. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா அனுகிரகங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் நடந்தது. கடவுள் கொடுத்தது, நாம் பெற்றுக்கொண்டது, கடவுள் எதிர்பார்ப்பது, நாம் அவருக்கு கொடுப்பது, மாறுத்திரமாக கொடுப்பது. இன்றைக்கும் இனியும் தொடர்ந்து இந்த லெந்து காலத்திற்கு பிறகும் நம்முடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கப் போகிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எதையோ ஒன்றை கடவுள் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்வை நாம் இந்த அனுகிரக காலத்திலே பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றோம். கடவுள் அவர்களை தண்டித்தாலும் அவர்களை கைவிட்டு விடவில்லை. 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். அந்த வசனம் படிங்களேன். ஒரு டிரான்ஸ்லேஷனில் இன்னும்னு இருக்கும், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பின்னும் என்று இருக்கும். படிங்க. போதும், அதான் போதும். அந்த பின்னும் என்று ஒரு மொழிபெயர்ப்பிலையும் இன்னும் என்று மொழிபெயர்ப்பிலையும் என்ன விஷயம் சொல்லுது பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணார்? தண்டித்தாலும் கைவிட்டு விடவில்லை என்பதுதான். இதுதான் அந்த கிரேஸ், இதுதான் அந்த அனுகிரகம், இதுதான் இந்த அருள். தண்டித்தாலும் அவர் கைவிட்டு விடவில்லை. இல்லை, நாம் ஏன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லுங்க பாலா. நமக்கு ஒன்று நல்லா தெரியும் என்னன்ட்டு. அப்படி கிருபைக்கு அளவே கிடையாதுன்னு தெரியும். இல்லை, இதுதான் ஒருவேளை நம்மை தொடர்ந்து தவறு செய்ய தூண்டுகிறதோ என்னமோ. தண்டித்தாலும் அவர் அவர்களை கைவிடவில்லை. 5ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் 4ஆம் வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம். இது கடவுள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறார். அவர் எதிர்பார்த்து ஏமாந்ததினாலே அவர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இதுதான் பேக்ரவுண்ட். ஆனால் தண்டிப்பேன் என்று சொல்லுகிற கடவுள் அப்படியே விட்டுவிடவில்லை. இங்கே ஏசாயாவில் இந்த முன்னால் பார்த்தெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். உள்ளே போனார், எதை பார்த்தாரு? அந்த ஒரு பெரிய புகைமண்டலத்தையும் அதில் கடவுளுடைய மாட்சியும் காண்கிறார். கடவுள் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்ட உடனே தான் ஒன்று அவரால் ஃபீல் பண்ண முடியுது, என்னது? தான் அசுத்தன் என்பதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அவர் அறிக்கை செய்கிறார், என்னன்னு? நான் அசுத்த உதரவுள்ள மத்தியிலே அப்படின்னு கன்ஃபெஷன். அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? அவருடைய பாவம் அங்கே நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஒரு நெருப்பத்தினால் அவர் நாள் தொடப்படுகிறது. ஸோ அவர் என்ன ஆயிட்டாரு? ஹீல் ஆயிட்டாரு. பரிசுத்தமான உடனே ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு? யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியமாய் போவான்? இந்த குரல் தேவையை காண வேண்டி எழுகிற குரல். நாம் ஒரு பாட்டு பாடுவோம், மந்தையில் சேரா ஆடுகளே கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள். எனவே அப்படிப்பட்ட அந்த பாரம் நமக்கு தேவை என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்படுகிற ஒன்று. ரைட், இந்த பாரம் எப்பொழுது ஏற்படும்? இதுதான் இன்றைக்கு நாம் இங்கே தியானிக்கிற ஒன்று. இங்கே நாம் ஒரு சேவை செய்வதற்காக அல்லது தேவையை முன்னிறுத்தி எழுகிற ஒரு குரல், தேவையை காண வேண்டி எழுகிற குரல். இந்த தேவையை நம்மால் எப்பொழுது காண முடியும் என்று சொன்னால், ஏசாயாவால் எப்பொழுது காண முடிந்தது? அவரும் நம்மளை மாதிரியே தான் வந்தார். எங்கே? கோயிலுக்கு வந்தார். கோயிலில் அவர் யாரை பார்க்க முடிந்தது? ரொம்ப சிம்பிள்ங்க. அது நம்மளும் கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வந்தோன்னா நம்ம எதை பார்க்குறோம்? ஆல்டர்லாம் வேறு மாதிரி மாற்றிருக்கிறாங்கல்ல. இல்லை, நான் அது நம்முடைய புறக்கண்களை நாளை பார்க்கிற ஒன்று. நிறைய நேரத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்து போனோட யாரை பார்க்காமே போயிடுறோம். நீங்கள் நல்லா பர்சனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களை மட்டும் சொல்லி, நான் என்னை கூட தான் சேர்த்து சொல்கிறேன். பிரசங்கம் பண்ணிடணும், எப்படியாவது சர்வீஸை 10:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இதெல்லாம் தான் இங்கே இந்த இண்டெக்ஸில் இருக்குது. இதெல்லாம் தான் இருக்குது. ஷார்ப்பாக தொடங்கிடணும், 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடணும், கம்யூனியன் முடிச்சிடணும், பிளான் பண்ணி வந்தது ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கரெக்டாக சொல்லிடணும். அங்கே கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. கோயிலுக்கு வரோம். கோயிலில் நிறைய நேரத்தில் நாம் யூஸ் பண்ணுறது மீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இடம். இதுக்குன்னு அவர் வீட்டுக்கு போக முடியாது, அதுக்குன்னு அவர் நம்ம வீட்டுக்கு வர முடியாது. காமனாக எங்கே மீட் பண்ணலாம்? சர்ச்சில் மீட் பண்ணிடலாம்.
பேசுறதா இருந்தாலும் ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சவகாசமாக டைம் இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அநேக நேரங்களிலே கடவுளுடைய சமூகத்திலே நாம் வீணாக செலவிட்டு போகிற நேரமாக இருக்கிறது. ஆனால் ஏசாயாவால் இதையெல்லாம் தவிர்த்து ஒன்றை காண முடிந்தது. எல்லாத்தோட ரொம்ப அல்டிமேட் என்னென்னா, தான் அசுத்தன் என்பதை காண முடிந்தது. தான் அசுத்தன் என்பதை காண முடிந்தது. தான் பாவி என்பதை காண முடிந்தது. அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் எதுங்க? இதுதான். என்னுடைய பாவத்தை உணரக்கூடிய ஒரே ஒரு இடம் எது? இல்லை, நான் முன்னாடி கூட ஒரு தடவை சொன்னேன், ஒரு ஐயர் என்கிட்ட சொன்னது, வெலிங்டன், நம்ம கூட தான் இப்படி திரும்பி நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன்னு சொல்கிறேன், நம்ம ஒரே ஒரு நாள் இப்படி திரும்பி சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. எங்கே வண்டி தான் சொல்ல முடியும்? என்ன தைரியம்? அவர் அங்கே எதிர உட்காந்து என்ன தைரியம்? இஷ்டமாக சொல்லிடலாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம். பட் இங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க, இப்படி திரும்பி சொல்ல முடியாது. நம்முடைய பாவங்களை உணர்கிற இடம், பாவங்களை அறிக்கை செய்கிற இடம். எப்போ ஏசாயா அதை செஞ்சாரோ உடனடியாக அவரால் ஒரு சத்தத்தை கேட்க முடிந்தது. புரியுதா? நல்லா நம்மளால் ஏன் அந்த கடவுளை சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொன்னால், நான் முதலாவதாக கடவுளை காண வேண்டும், இரண்டாவதாக நான் பாவி என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகுதான் எது? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் பார்த்தீங்கன்னா எது இருக்கும்? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் உறுதி முடிஞ்ச உடனே என்ன இருக்கும்? நம்ம வசதிக்கு நம்ம ஒரு பாட்டு வச்சிருக்கோம் நடுவில். அது முடிஞ்ச உடனே எது இருக்கும்? த வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை முடிஞ்ச உடனே என்ன இருக்கும்? அதனுடைய விளக்க உரை இருக்கும். ஸோ இதுதான், எப்போ நாம் இந்த பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்கிறோமோ அதற்கு பிறகுதான் என்னால் எதை கேட்க முடியும்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும். அப்போ தான் அது உள்ளே போகும். ஸோ நான் என்ன, அங்கே ஒரு 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 கிளென்சிங் அங்கே நடக்குது, ஒரு தூய்மை அங்கே நடைபெறுகிறது, ஒரு பரிசுத்தம் அங்கே நடைபெறுகிறது. நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் பரிசுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற பிறகுதான் என்னால் எது என் காதுக்குள்ளே போகுது? இந்த கடவுளுடைய வார்த்தைகள் காதுக்குள்ளே போகுது. அங்கே எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருந்திருக்கலாம், பட் ஏசாயா மட்டும் தான் சொன்னார் என்னன்ட்டு, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல. அப்படின்னா அவரால் மட்டும்தான் அந்த சொல்லை கேட்க முடிந்தது. என்னைக்கு நாம கிளியர் ஆகிறோமோ, என்னைக்கு நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, அப்பொழுது மட்டுமே கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பகுதி, இந்த சிந்தனை சிலுவை அண்டையிலே நமக்கு என்ன செய்திகளை சொல்லுகிறது? 3 சிறிய குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். சிலுவைக்கு சென்று சேர வேண்டும். சிலுவை சென்று சேர வேண்டும். நீங்களும் நானும் சிலுவைக்கு சென்று சேர வேண்டும். சிலுவை சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம எப்போ சிலுவைக்கு சென்று சேர முடியுமோ அப்பொழுதுதான் சிலுவை, என்னையா சொல்றேன், இந்த சிலுவை அப்பதான் சொசைட்டிக்குள்ள போக முடியும். நாம எப்போ சிலுவைக்குள்ள வரோமோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த சிலுவை எங்க கொண்டு செல்ல முடியும்? எங்கெல்லாம் சிலுவை இல்லையோ அங்கெல்லாம் இந்த சிலுவையை கொண்டு செல்ல முடியும். நாம் சிலுவைக்கு சென்று சேர வேண்டும். சிலுவை சென்று சேர வேண்டும். இந்த மீட்பு இந்த உலக மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதற்கு முதலாவதாக நீங்களும் நானும் அந்த மீட்பின் நிச்சயத்தை நம்முடைய வாழ்விலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏசாயா 5:18 பிற்பகுதி இல்லாட்டி 19 வசனம் ஒண்டி வாசிங்க. 5:19. அந்த ஐயோ என்கிற வார்த்தை நாம் இங்கே காணுகின்றோம். அது வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஐயோ என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் அப்சைட் டவுனாக மாற்றுறவங்க 20-21 படிங்களேன், கொஞ்சம் அதை கவனிங்க. ம் 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 ரைட். இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த எல்லாவற்றையும் அப்சைட் டவுனாக மாற்றுகிறவர்கள் இவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். இதுதான் உண்மை. உண்மைக்கு புறம்பான ஒன்றை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிற கடவுள். இதுதான் தடையாக இருக்கிறது. அநேக நேரங்களில் என்னுடைய சுயநீதி எனக்கு தடையாக இருக்கிறது. நான் சொல்றது தான், அது இல்லை, அது வெளிச்சம் இல்லை, அது இருள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற இந்த சுயநீதி. ஏசாயா இந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தன்னுடைய சுயநீதி எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அது அழுக்கான கந்தை என்று பார்க்கிறார். அது அழுக்கான கந்தை. ஏசாயா 64:6 படிக்கிறோம், எங்களுடைய நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம்.
இந்த மனப்போங்கு நமக்கு அவசியமான ஒன்று. யோபுடைய லைஃப்பை பார்த்தோம், நேற்று நாம் தியானிக்கின்ற பொழுது பார்த்தோம். நான் குற்றமில்லாத தூயவன் என்று சொல்லுகிற ஒருவர் அது பிற்பாடு என்ன சொல்றாருன்னா, நானே என்னுடைய கண்களால் கண்டேன் என்று யோபு சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த சேஞ்ச் தான், இந்த சுவிட்ச் ஓவர் தான், இது நம்முடைய வாழ்வில் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியத்திலே இந்த பரிசேயரும் வரி தண்டுபவர்களும் தங்களை நேர்மையாளர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் மறுபடியும் அவன்கிட்ட கவுண்டர் கொடுக்கறதே என்னன்னா, உங்களுடைய சுயநீதி சாக வேண்டும் என்பதை ஆண்டவர் அவளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சிலுவை அண்டை வர வேண்டும், சிலுவை சென்று சேர வேண்டும். சிலுவை சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயநீதி சாக வேண்டும். ஏசாயாவுக்கு அது செத்தது. ஒருவேளை என்ன ஒரு மனப்போங்கில் அவர் வந்திருக்கலாம், ஆனால் நான் பாவியான மனுஷன், அசுத்த உதரவுள்ள மனுஷன் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையை அடிமட்டத்திற்கு அவர் தாழ்த்துகிற பொழுது அவருக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். சிலுவை சென்று சேர வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தம் பண்ண வேண்டும், பரிசுத்தம் பண்ண வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அத்தியாயம் 17-18 வாக்கியங்களில் நாம் படிக்கிறோம். நானும் அவர்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறேன். படிங்க 17-18, 17-18. ரைட். அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அவர்களை பரிசுத்தம் பண்ணும். அப்போ அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், போக வேண்டும் என்று சொன்னால் எது ஆனாதான் போக முடியும்? பரிசுத்தம் ஆனால்தான் போக முடியும். நான் இதை உங்களுக்கு ஒரு மணி முன்னாலே கூட உதவ சொன்னேன். நான் ஒரு குருசேகரத்தில் பணியாற்றிய பொழுது முதலாக அந்த சர்ச்சை ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். பெரியவங்க யூத் எல்லாருமே இல்லை, கொண்டங்கின்ற இடம். இப்போ ரீசெண்டாக 2வது சர்ச் கட்டினாங்க அங்கே. நான் இங்கே வந்த பிற்பாடு நான் போயிட்டு வந்தேன். அதுக்கு ஃபஸ்ட் டைம் போயிட்டு பெரியவங்களெல்லாம் அனுப்பிச்சாச்சு. மொழி முடிஞ்ச பிற்பாடு சாயங்காலம் இருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு படம் போடுறோம். யூத்தை மட்டும் நான் ரீட்டைன் பண்ணிக்கிட்டேன். முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் நைட்டு கிளம்புறோம். அந்த வேனில் வரும்போது நான் கேட்டேன், ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு என் பிள்ளைங்கள்ட்ட பார்த்து கேட்குறேன், யூத் பிள்ளைங்கள்ட்ட. ஒரு தம்பி சொன்னான், பாஸ்டர் நான் ட்ராக்ஸ் யாருக்கும் கொடுக்கல பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். ஏன்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னால் கொடுக்க முடியல, அதை கொடுப்பதற்குரிய தகுதி எனக்கு இல்லை என்று நான் உணர்ந்தேன், நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் பாஸ்டர்ன்னு சொன்னான். என் சக்ஸஸ் எங்கே தெரியுங்களா? கொண்டங்கி கிராமத்தில் இல்லை. எது? அந்த ஒரு சொல். நான் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்குள்ளே ஏற்பட்டதே அதுதான். ஸோ நான் இன்னொருவருக்கு இந்த ஆண்டவரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவதாக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் நீர் என்னை அனுப்பினது போல அவர்களையும் அனுப்பும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இல்லை, 2 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியத்தில் படிக்கின்றோம். தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் மதிப்பிற்குரிய தூய கலமாக நாம் கருதப்படுவோம், பயன்படுகிற பாத்திரமாக நாம் கருதப்படுவோம். அதற்கு நாம் நம்மை தூயவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:21 நீங்கள் அப்புறம் படிங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் வசனம் அது. நீங்கள் வீட்டில் போய் ஒன்று படிங்க. அது ஒரு பிரசங்கமே பண்ணலாம் அந்த ஒரு வசனத்தை வச்சு. அவ்வளவு மீனிங்ஃபுல் வசனம். நம்மை நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டால் மதிப்பிற்குரிய பாத்திரங்களாக நாம் மாற முடியும் என்று சொல்லப்படுகிறதை நாம் காண வேண்டும். எனவே நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும், சிலுவை சென்று சேர வேண்டும், நாம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய இந்த பரிசுத்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு இருக்கின்ற ஓரிரு காரியங்கள். மோசேயை கடவுள் எகிப்திலே பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறார். அனுப்புவதற்கு முன்பதாக மோசேயை சந்திக்கிற பொழுது ஒரு விஷயத்தை அங்கே மோசேயிட்டு சொல்றாரு. எங்க முட்செடி எழுகிற இடத்துல நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. எதற்காக அதை சொல்கிறார்? உன்னை அழைக்கிற கடவுள் நான் பரிசுத்தர். இந்த முட்செடியின் நடுவிலிருந்து நான் உன்னோடு கூட பேசுகிறேன், அப்படியானால் நான் பரிசுத்தர். நீ இப்போ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அதுக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணுறாரு? எகிப்துக்கு அனுப்புகிறார். பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிற கடவுள். நான் போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் பண்ணுதல் என்பது அவசியமான ஒன்று. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது இந்த 4 சுவற்றுக்குள்ளே வாழ்வதற்கல்ல, நாம் வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக. நான் ஆண்டவரை பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த அருட்காலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா அவனுடைய உதடுகளின் அக்கிரமம் நீங்கிற்று. 6ஆம் அத்தியாயம் 7-9 வாக்கியங்களிலே நாம் காணுகின்றோம். யாரை அனுப்புவேன்
என்கிற குரலுக்கு மாறுத்திரம் சொல்ல முடிந்தது. இந்த அழைப்புக்கும் அனுப்புதலுக்கும் அல்லது அழைப்புக்கும் அர்ப்பணிப்பிற்கும் இடையில ஒரு வசனம் கூட கிடையாது. நீங்கள் பாருங்களேன், இந்த அழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் இடையே ஒரு வசனம் கூட கிடையாது. என்னன்னு சொல்ல அவர், நான் கொஞ்சம் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், ஃபேமிலிலாம் இருக்குது, நத்திங். இந்த அழைப்பு, அடுத்த வசனம் என்னது? உடனடியாக அர்ப்பணிப்பு. எனவே எப்பொழுது பரிசுத்தம் பண்ணப்படுதல் நடைபெறுகிறதோ அப்பொழுது உடனடியாக நம்மை அர்ப்பணிக்க முடியும். சிலுவை சென்று சேர வேண்டும், பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். இந்த அனுப்பப்படல் என்பது, நீ போவாயா என்று கடவுள் கேட்கவில்லை. என்னன்னு கேட்கல? ஏசாயா நீ போறியா அப்படின்னு கேட்கல. இவர் என்னதான் கேள்வி கேட்கிறாரு? யார் போவார் என்கிற கேள்வியை கேட்கிறார். யார் போவார் என்கிற கேள்வியை கேட்கிறார். நான் போகிறேன் என்று ஏசாயா முன் வருகிறார். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், அவரே முன் வருகிறார். அனுப்பப்படல் என்பது நாமே முன் வருதல். நிறைய நேரத்தில் நாம் நீ 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 என்ன பண்ணுவோம்? நாம் கை காட்டுவோம். இல்லை நான் அப்படின்னு எப்பயுமே நாம் என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். இல்லை, இது நம்முடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. 2 கேள்விகள், யாரை அனுப்புவேன், யார் போவார் என்று கடவுள் இங்கே கேட்கிறதை நாம் காணுகின்றோம். அனுப்ப கடவுள் ஆயத்தம், போக நாம் ஆயத்தமா? இந்த அனுப்பப்படலிலே ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனுப்ப கடவுள் ஆயத்தம், போக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றோம். இந்த குரல் கடவுளை கண்டவருக்கு, மேல் நோக்கி பார்த்தவருக்கு, கடவுளை கண்டவருக்கு, அதாவது மேல் நோக்கி பார்த்தவருக்கு, தன்னை கண்டவருக்கு, உள்வாங்கி பார்த்தவருக்கு, தன்னை கண்டவருக்கு, உள்வாங்கி பார்த்தவருக்கு, தேவையை கண்டவருக்கு, சுற்றிலும் பார்த்தவருக்கு. எல்லாமே ஏசாயா தான். கடவுளை கண்டது யாரு? ஏசாயா. அவர் எங்க பார்த்தாரு? மேல் நோக்கி பார்த்தார். தன்னை கண்டவர் யாரு? ஏசாயா. அப்பதான் அவரால் உள்நோக்கி பார்க்க முடிந்தது. என்னன்ட்டு, நான் பாவி என்பதை. தேவையை கண்டவர் என்னது? சுற்றிலும் பார்த்தார். இன்னும் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை சுற்றி பார்க்க முடிந்தது. யார் ஒருவர் மேல் நோக்கி பார்க்கிறாரோ, யார் ஒருவர் உள்நோக்கி பார்க்கிறாரோ, அவரால் தான் எதை பார்க்க முடியும்? சுற்றி பார்க்க முடியும். யார் ஒருவர் மேல் நோக்கி பார்க்கிறாரோ, யார் ஒருவர் உள்நோக்கி பார்க்கிறாரோ, அவரால் தான் சுற்றி பார்க்க முடியும். இந்த 2 நடக்கலைன்னா அவரால் எதை பார்க்க முடியாது? இந்த சொசைட்டி அழிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. எனவே நாம் மேல் நோக்கி பார்ப்போம், உள்நோக்கி பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். ஏசாயாவின் வழியாய் இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற பாடமாக இது அமையட்டும். கடவுள் தாம் இந்த திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.